ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவில் சூப்பராக ஒரு அப்பம் தான் செய்ய போகிறோம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நம்ம கோதுமை மாவு அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல பாருங்கள், வெல்லம் தேவையான அளவு வெல்லத்தை எடுத்துக்கலாம். நான் இந்த கப்பில் தான் வந்துட்டு கோதுமை அளக்க போகிறேன். அதே கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப்பு வந்துட்டு வெல்லத்தை எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இது நல்லா பொடி பண்ணிவிட்டு நம்ம சும்மா ரொம்ப பாவு அதெல்லாம் வேண்டாம். ஓரளவுக்கு வெல்லம் கரைஞ்சா போதும். ஓகேங்களா. வாங்க வெல்லத்தை காசிக்கலாம். முதல்ல பாருங்கள், வெல்லத்தை நம்ம கட்டி கரையிற அளவுக்கு நம்ம கரைச்சி வச்சுங்க. நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வெல்லம் எடுத்தால் போதும் ஒரு கப்பு மாவுக்கு. அதை நான் அதே கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 வாசி தண்ணி ஊற்றி இது மாதிரி வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். பாவு பதெல்லாம் இதுக்கு தேவையில்லைங்க. பாருங்கள், ஒரு கப்பு மாவு வச்சுருக்கோம், கோதுமை மாவு. இதை ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். பாருங்கள், வெல்லத்தை நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ மாவில் வடிகட்டி நம்ம ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். மொத்தமாக ஊற்ற தேவையில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிங்க. பாருங்கள், இதிலே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பிஞ்சு சால்ட்டு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கரைச்சி விடுங்க. பாருங்கள், நம்ம வெல்லம் காசின வெல்லத்தை எல்லாத்தையும் ஊற்றியாச்சு, வடிகட்டி ஊற்றியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். சுடு தண்ணி ஊற்றணும் அவசியம் இல்லை, நம்ம நார்மல் தண்ணியே ஊற்றலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துங்க. ரொம்ப கெட்டி பதத்துலேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமாக எடுத்துங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுங்க. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதுங்க. இது ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம பேக்கிங் சோடா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க, உங்கள் விருப்பம். ஓகேங்களா. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கட்டும். இப்போ வாங்க நம்ம அப்பம் சுட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், ஒரு கடாயில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம அப்பம் போட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற்றலாம். பாருங்கள், நல்லா உப்பி வருது. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நான் சொன்ன பதத்திலே செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். இப்போ நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டுங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். உடனே ஊற்றிட்டோன்னு உடனே திருப்பி விடாதீங்க. கொஞ்சம் நேரம் நல்லா பொங்கி வரட்டும். அடுப்பை சிம்மிலே வச்சுங்க. ஸ்பீடு வச்சிங்கன்னா ரொம்ப அதுக்கப்புறம் உள்ளெல்லாம் வேகாது. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டாக போட்டு எடுத்துங்க. இந்த ரெசிபி பசங்க கண்டிப்பாக விருப்பப்பட்டு சூப்பராக சாப்பிடுவாங்க. நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க.
பசங்க வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது வந்து உடம்புக்கும் வந்து ஹெல்த்தியானது தான், பெரியவங்க கூட சாப்பிட்லாம் நம்ம. ஏன்னா கோதுமை மாவில் தான் நம்ம செஞ்சுருக்கோம், வெல்லம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதனால் நீங்கள் வந்து பயப்படாமல் சாப்பிட்லாம். இப்போ வந்து இதை எடுத்துலாம், செவந்துருச்சு. பாருங்கள், சூப்பராக வந்துட்டு கோதுமை மாவில் வந்து அப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள், பிரித்து காட்டுற பாருங்கள். பாருங்கள், சூப்பராக வந்து கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.